നച്ചിക്കട്ടി 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 നച്ചിക്കിട്ട് നച്ചിക്കിട്ട് നച്ചിക്കിട്ട്. അപ്പൊ നിന്നെ കൊന്ന നിന്റെ കൂട്ടുകാരെ വന്ന് ഞങ്ങൾ എല്ലാരും കൊല്ലും. इंटरवल सीन तो वैसे धमाकेदार था, बहुत सारे ट्विस्ट हो चुके इंटरवल में इटसेल्फ। दयाल को मारा ऐसे लग रहा है, बट दयाल को तो नहीं मारा, छोड़ दे, बट दयाल ही था जिसने इसके दोस्त को, रजनीकांत सर के दोस्त को मार दिया था। ओ माय गॉड, इतने सारे ट्विस्ट एंड टर्न्स। वो श्रुति हसन को लेके गया है यार अपने साथ में। लेखते अभी देखते क्या ट्विटंग, देखते अभी पोस्ट इंटरवल सीन में क्या होता है फ्रॉम द मूवी कूली ऑफ रजनीकांत सर। सो बिफोर आई स्टार्ट, हेलो मैं मोनाली नायको, वेलकम टू माय चैनल नखरे वाली मोना। और अगर आपने मुझे अभी तक सब्सक्राइब नहीं किया होगा तो प्लीज टू सब्सक्राइब माय चैनल। सो लेट्स गो। എന്റെ സാറേ, എല്ലാ ഇൻഫർമേഷനും കിട്ടിയോ? अरे गॉड फ्री रिपोर्ट्स में नहीं आया है इन्होंने मारा हुआ। சார் தேவையில்லாம நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். பேசாம கொடுத்த வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கலாமே. இப்ப பாரு, நான் என் கையால உன்னை கொல்லணும், நீ சாவணும். சாவறதுக்கு பயமா இருக்கா? ஏன் உனக்கு பயமா இருக்காது? சாகுறனா எல்லாருக்கும் பயமா தான். எக்ஸாக்ட்லி. ஆனா உன்னை பார்த்தாதான் ரொம்ப பரிதாபமா இருக்கு. உனக்கு ஞான ஒரு வலிய ஐடியா கொடுக்குது. என்னோட சாவை முடிஞ்ச வரைக்கும் ஒரு நேச்சுரல் டெத் மாதிரியே செட்டப் பண்ணிக்க. என்னை சித்திரவதை பண்ணி சாகடிச்சு எனக்கு வெளியே தெரிஞ்சது. ஏன் சார், எவனாவது வருவானா? பின்ன சாருக்கு 3 பொண்ணு தானே. बापरे, 30 வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன். அவனுக்கு தெரிஞ்ச உன்னை, உன்னோட பாச, அதுக்கு மேல இருக்கிறவன நச்சுக்கட்டி 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 നച്ചിക്കിട്ട് നച്ചിക്കിട്ട് നച്ചിക്കിട്ട്. അപ്പൊ നിന്നെ കൊന്ന നിന്റെ കൂട്ടുകാരെ വന്ന് ഞങ്ങൾ എല്ലാരും കൊല്ലും. കൊല്ലും അല്ലേ? അതെ. അവൻ വരട്ടെ, ഞാനിവിടെ വെയിറ്റ് ചെയ്യാം. அப்படியா? அப்படி ஒருத்தன் வந்து நின்றானா அவன்கிட்ட நான் என்ன சொல்றது? வா, पावर हाउस ना, பவர் ஹவுஸ். कूली पावर हाउस है। பவர் பவர் He's not Dayal, he's Dayan. சாவும் போதுங்க அப்ப எப்படி கஞ்சன தெரியுமா? ரெடி? I don't think he was crying or Nellore. ஒண்ணுமே புரியாம தலை சுத்தி நிக்கிறியா? இனிமே அங்க இருக்கிறது நீ அல்ல, நான். சைமன் ஊர்ல இல்ல, இதான கரெக்டான டைம். இப்ப என்ன சொல்றது? ஒவ்வொன்றும் ஏன்னு கேட்காம நீ தான் செஞ்சு முடிக்கணும். അതല്ല, വേറെ എന്തെങ്കിലും പരിപാടിയാണ് പ്ലാനെങ്കിൽ அவனுக்கு ஒரு ஃபோன் போட்டா போதும். நீ அங்க உயிரோடு இருக்க மாட்டே, இவளுங்க உயிரோடு இருக்க மாட்டே. இதுக்கப்புறம் நான் சொல்றது மட்டும் செய். He's trying to control him. जिसकी धमकी டவுன் சைட் அவங்ககிட்ட ஒரு பேக் கொடுப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபைலு, பாஸ்போர்ட், பணம் எல்லாம் வரும். அது பேக்ல போட்டுக்கோ. உடனே அந்த பேக் சாவியெல்லாம் எடுத்துட்டு குர்பா மார்க்கெட்ல இருக்க அந்த டீ ஷாப்ல வெயிட் பண்ணு. அங்கே யார் God. அவங்ககிட்ட அந்த சாவியை கொடு. See, what is he doing, man? டேய், இத்தனை என்ன பாத்ரூம் பார்த்துட்டியா? உள்ள அந்த பையன் ஒரு டோர் ஓப்பன் பண்ணுவான். அதுக்குள்ள பேக் வச்சு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பு. அப்படியே அந்த ஊசி எடுத்து என் கழுத்தில் போட்டு கொள்ளலாம்னு தோணுமே. உனக்கு 2 தங்கச்சி இருக்குது, ஞாபகம் இருக்கா? धमकियां पे धमकी मिल रहे. God, what kind of place is this? குட் பாய்.
லாஜிக்கலா யோசிச்சு பாரு அர்ஜுன். உங்க அப்பாக்கு தெரிஞ்சா எந்த கடல்ல என்ன வீசுவாரோ தெரியல. நான் அதையும் மீறி நீ சொல்லுவேன்னு நான் எதை வச்சு அர்ஜுன் ஒன்று நம்புவேன்? என்னாலேயோ வேற யாராலேயோ எங்க அப்பா கிட்ட இதை பத்தி பேச முடியாது. இப்போதைக்கு எங்க அப்பா கிட்ட எங்க அப்பாவோட நம்பிக்கையை சம்பாதிச்சு வச்சவர் ஒருத்தர் இருக்காரு. எப்படியாச்சும் அவரை வச்சுதான் பேச வைக்க போறேன். அந்த டாக்குமெண்ட் சரவணன் கேட்க மாறிடுச்சு. இப்போ அதை எடுக்க முடியாது. எனக்கு இன்னும் 2 நாள் டைம் வேணும். என்ன தைரியத்தில் நான் அவ்வளோ ஒன்றும் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். அவள் அந்த ஃபைல் எங்கே வைப்பான்னு எனக்கு தெரியும். நான் சொன்ன இடத்துல அந்த ஸ்பீக்கர் இருக்குல்ல இருக்கு. God is doing everything. ராஜசேகரோட இன்சூரன்ஸ் ரிப்போர்ட் பார்க்க வந்து சார் அது ஓகே சார். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் தனியா பேசணும். எப்ப பேசலாம் சொல்லுங்க. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இரு. ஒரு 30 அடி போ. லெஃப்டில் ஸ்டோரேஜ் ரூம் பக்கத்தில் ஒரு லாக்கர் வால்ட் இருக்கும். அதோட பாஸ்கோடு 3300. நானே வந்து உன்னை பார்க்கணும்னு இருந்தேன். இந்த நாய் நம்ம ஆப்போனன்ட் டீமுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கான். இவன் கிட்ட அந்த போர்டு கழட்டினதுக்காக ஆல்ரெடி 2 கோடி இருக்கு. இவனே இன்ஃபார்மர்னு சொன்னா இன்னும் 2 கோடி கிடைக்கும். நாங்க மொத்தம் 9 பேர் கார்னர் பண்ணி இவனை ஒரு வாரமா ஃபாலோ பண்ணதுல எங்க கையில மாட்டிக்கிட்டான். பாஸ் ஊர்ல இருந்து வர வரைக்கும் ஒரு 4 நாள் இவனை உன் லேப்ல வச்சுக்கிறியா? நீ சரின்னு சொன்னா ஒரு 40 லட்சம் ரூபாய் உனக்கும் பங்கு வரும். Okay. என்ன சொல்ற? டேல். ஒரு நிமிஷம் இரு. நாங்கெல்லாம் ஒரே கேங்க. இவன் அங்க வருவான்னு தெரிஞ்சுதான் நாங்கெல்லாம் அங்க வெயிட் பண்ணோம். நீ யார் சொல்லி வந்த? உனக்கு எப்படி வால்ட்டோட பாஸ்வேர்டு தெரியும்? Shit. Oh. God. Single-handedly killing everybody. Take it. Take it back. He's leaving. He's leaving. நான் யாருக்கிட்டையும் எதையும் சொல்ல மாட்டேன். என்ன உயிரோட விட்டு ப்ளீஸ் ப்ளீஸ். துப்பட்டா மேலியா கை வைக்கிற? Oh. நீ யாரு? இதெல்லாம் என்ன? நீங்க நினைக்கிற மாதிரி இதெல்லாம் சாதாரண பேப்பர்ல கிளைண்ட் டீடைல்ஸ். Okay. டீடைல்ஸா? நீ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இந்த பிஸ்னஸ் மட்டும் அவனுங்க பண்ணல. இதெல்லாம் உலகத்தை ஏமாத்துறதுக்காக அவனுங்க பண்றது. இதுக்கு பின்னாடி இன்னொன்று இருக்கு. ஹார்ட் டிராஃபிக்கிங். Oh. பையர்ஸ்லாம் அவர் செக்டர்ல இருக்கிற ஃபாரினர்ஸ். இந்த ஹார்ட்டெல்லாம் அவங்க யார்கிட்ட இருந்து இருக்கிறாங்க தெரியுமா? போர்ட்ல பசிக்காக தினமும் கூலி வேலை செய்கிறாங்களே அவங்க கிட்ட இருந்துதான். கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து வர ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு மேட்ச் ஆகிற ஆளுங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு எல்லா மெடிக்கல் டெஸ்ட்டும் எடுத்து ரிக்வயர்மெண்ட் மேட்ச் ஆகிற வரைக்கும் அவங்கள நல்லா கவனிச்சுக்குவாங்க. கரெக்டான டைம் வந்தவுடனே அவங்க ஹார்ட்டை பைபாஸ் பண்ணி எடுத்துருவாங்க. இந்த வருஷத்துக்கான ஆளுங்களையும் செலக்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் 2 நாளில் மீட்டிங். இதை சைமன் தான் பண்ணிட்டு இருக்கான்றது சிண்டிகேட்டில் யாருக்குமே தெரியாது. இந்த டாக்குமெண்ட்லாம் எடுக்கிறதுக்காக தான் என்ன இந்த குரூப்புக்கே அமைச்சார். ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். நான் உன்னை காப்பாத்திருக்கேன். தெரியும் சார். இந்த பாடி எல்லாம் எங்கள் ஆளுங்களை வச்சு நான் டிஸ்போஸ் பண்ணிடுறேன். அண்ணா அவன் ஒரிஜினல் பேர் தயாலே இல்லை. திருச்சூர் கேரளா போலீஸ் அகாடமியில் கான்ஸ்டபிள் ட்ரைனிங் எடுத்தான். 2016 பேட்ச். Okay.
டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவனை அன்ஃபிட்னு ப்ரொஜெக்ட் பண்ணி யாருக்கும் தெரியாமல் இந்த அசைன்மெண்ட்டில் அண்டர் கவர் அனுப்பிச்சு வச்சாங்க. அவனோட மொத்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபைலில் வச்சுருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கண்ணா. ஓ வந்த 2 நாள் அலைஞ்சு தேடுதல ஆளை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அந்த பொண்ணு கையில நாய் சங்கிலி கட்டி பிடிச்சி வச்சிருக்கான். பொருள் ஏதாவது வச்சிருப்பானோன்னு பயமா இருக்குண்ணே. நான் சொல்ற வரைக்கும் அவனை எதுவும் பண்ணாத. வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு. ஓகேண்ணே. தேவா, உனக்கு ஒரு லாஸ்ட் வேலை. அர்ஜுனுக்கு நைட்டு போட்டு கிளம்ப போகுது. உன் வண்டியில் எது, அது வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணு. കല്യാണം മുംബൈയിൽ നീ അവിടെ ചെന്ന ഉടനെ ഫിലിപ്പീൻസിൽ നമ്മൾ സെറ്റിൽമെന്റ് ചെയ്യണം. ബാക്കിയുള്ളൊക്കെ ഞാൻ പറഞ്ഞോളാം. പറഞ്ഞു அர்ஜுன் சார், ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. बाप रे, क्या एक के बाद एक चीजें अनफोल्ड हो रही है भाई साहब. ओके ओके ओके, ये उसके भी अंदर का लेयर है जहाँ पे वो कितनी सारी चीजें हो रही. क्या वो हार्ट का क्या है, वो चीजें काम कर रहे हैं लोग, नहीं क्या भाई साहब. तो अभी लिस्ट में किसका नाम है आपने देख लिया है. सो दिस इज गोइंग क्रेजी. कूल. मुझे म्यूजिक बहुत पसंद है. इस म्यूजिक का लिटरली अनिरुद्ध का ना म्यूजिक क्रेजी क्रेजी क्रेजी. वो म्यूजिक है जो आपको बहुत ज्यादा पकड़ के रखता है. इवन वो बेसमेंट वाला जो अभी फाइट सीन हुआ था, दैट इज खतरनाक. लाइक लिटरली रजनीकांत सर कैन पुल इट एट दिस एज सो फ्लुएंटली, सो अच्छे से कि खतरनाक. वो कुत्ते के इस पे बांध के रखा है यार उसको, श्रुति हासन को. लिटरली सबसे पहली बेवकूफी, मेरे साथ किसी को तो भेजो ताकि मेरे को ऐसे मतलब कोई पागल ही होगा जो इसके साथ किसी को भेजेगा. तो उसने श्रुति हासन को भेज दिया. अब जिस तरीके से उसने उसके पापा को मारा है, कुछ भी कर सकता है. आई लव हिज रोल एक्चुअली. मतलब मैंने जब मंजूमेल बॉयज देखा था, मैंने सोचा भी नहीं था कि ये ऐसे खराब रोल कर पाएगा. मतलब नहीं, एकदम ऐसे उसकी जो स्माइल वाइल, उसके क्लोजअप्स वगैरह है, it looks ruthless and all. I did not even thought at that time that he could pull such kind of role, and he is doing it so nicely, you know. So देखते हैं अभी नेक्स्ट सीन में क्या होगा. आपको क्या इंटरेस्ट है, कैसा लग रहा है, आप मुझे कमेंट में जरूर बताना. जितना हो सके लाइक कमेंट शेयर से भर दो गाइस. हो सके तो सुपर थैंक्स भी देना, मेरे चैनल की ग्रोथ के लिए हेल्प हो जाती है. बाकी परत न्यालेचा बाय.